ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஃப்டர் லாங் டே லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ரியோ கிங் விளாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீ காஃபியில் தான் எல்லோரும் டெய்லி கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஏன்னு தெரியல, டீ காஃபி குடித்தா தான் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பர்சனலி நான் டீ இல்லைனா காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீ போடும்போது லைட்டாக இஞ்சி அல்லது ஏலக்காய் சேர்த்தோன்னா டீ ரொம்ப வாசனையாக அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். லஞ்சுக்கு இன்றைக்கி ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப மசாலா தேவைப்படாது, சட்டுன்னு முடிஞ்சிடும். பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 150 கிராம் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மண் பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் பொதுவாக மண் பாத்திரத்தில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாத்திரத்தில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். அப்புறம் சிக்கன் சேர்த்து சில்லி பவுடர் சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்ததும் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா குறைஞ்சி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வச்சுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான் செஞ்சேன். பூரி நல்லா உப்பி வர்றதுக்கு சிம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூரியை எண்ணெயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். அண்ட் நம்ம மசாலா உருட்டும் போதும் கொஞ்சம் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி தின்னாக உருட்டாமல் கொஞ்சம் திக்காக உருட்டினோம் அப்படின்னா நல்லாவே உப்பி வரும். நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்ததும் கொஞ்சம் பருப்பு உளுந்து எல்லாம் பல்காக வாங்கி வச்சுருந்தேன். அதை இப்படி நம்ம வீக்லி ஒன்ஸ் வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா பூச்சி எதுவுமே வராது. காய வைக்கும்போது வெயிலை பொறுத்து காய வைங்க. ரொம்ப வெயில் அடிக்க அப்படின்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸே போதும். இல்லைனா பருப்பு காஞ்சி ஓடு மாதிரி ஆயிரும். ஸோ வெயிலுக்கு தகுந்த மாதிரி 1 or 2 ஹவர்ஸ் காய வைங்க. வச்சு எடுத்தாலே அந்த பூச்சி எதுவுமே வராது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா காய வச்சுக்கலாம். நான் எப்போவுமே கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எல்லாத்தையுமே திரும்ப பாக்ஸ்லேயே போட்டு எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ நாள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ பல்க் குவான்டிட்டினாலும் வாங்கிக்கலாம், நமக்கு பூச்சி எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போனதில் செடி எல்லாமே வாடி போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் செடி தான் நல்லா இருந்தது. ஸோ எல்லா செடியுமே ரிமூவ் பண்ணி மண்ணை எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். கொஞ்சமாக நம்ம தொட்டியில் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா மண் கொஞ்சம் லூஸாக இருக்கும், செடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊருக்கெலாம் போகும்போது நெக்ஸ்ட் டைம் சொட்டு நீர் வச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ செடி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மண் எல்லாத்தையுமே அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படியே வச்சோன்னா மண்ணுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு பார்த்துட்ருந்தேன். செடி வச்சுருந்த இடமுமே ரொம்ப தூசியாக இருந்துச்சு. ஸோ அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு குப்பையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி விட்டுட்டேன். நீங்கள் செடி வச்சுருக்க இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்டாக வருதுன்னா ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு நார் மாதிரி வச்சு அதை வச்சு க்ளீன் பண்ணாலே ஈஸியாக போயிடும். எந்த ஒரு சோப்போ எதுவோ தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டாலே அந்த டாட் எல்லாமே உங்களுக்கு போயிடும், நீட்டாயிரும். இப்போது லைவ் பிளான்ட்டை மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் அந்த மண்ணை ஃபுல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன்.
மண் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு செடி நட்டுறதுக்கு வந்து மண்ணுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் நேரம் கீழே வந்து என் பையனை கூட்டிகிட்டு விளையாட போயிடுவேன். எப்போவுமே வாக்கிங் மாதிரி போவோம். இன்றைக்கி கோழியெல்லாம் பார்த்து தான் அங்கேயே நின்று விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதிலே நின்று கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அகெயின் மேலே வந்தாச்சு. நைட் அகெயின் ஃப்ரெஷ் ஆகிட்டு குக்கீஸ் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த குக்கீஸ் வீடியோ ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஆனால் அதில் வந்து எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் நான் கிளியராக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ரெசிபியும் டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 100 கிராம் பட்டர் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் நார்மல் சுகர், 1 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஒரு சீவி கன்சிஸ்டன்சி வந்து வரும் குக்கீஸோடது. இப்போது ஒரு எக் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பீட்டர் எதுவுமே தேவையில்லை அண்ட் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். சீக்கிரமும் முடிஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது 1/4 கப் மைதா வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. எனி மில்லட் பவுடர்ஸும் வந்து சேர்த்துக்கலாம். லைக் ராகி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போது சாக்லேட் வந்து கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி சாக்கோ குக்கீஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நிறையாவே சாக்லேட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும். ஸோ ஒரு கரண்டி வச்சு குட்டி குட்டியாக வந்து ரவுண்டாக பிடிச்சி நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் செய்கிறேன். ஸோ என்னோடய ட்ரேக்கு 15 பீஸ் வந்து ஒரு நேரத்தில் வந்து செய்ய முடியும். நான் இன்றைக்கி செஞ்சுருக்க ரேஷியோவுக்கு 20லேருந்து 25 குக்கீஸ் கிடைக்கும் அக்கார்டிங் டு யுவர் சைஸ். ஓவனில் 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 12 மினிட்ஸ் வச்சா போதும். சூப்பராக குக்கீஸ் ரெடி ஆயிரும். ஒரு கூலிங் ரேக்கில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். முடிஞ்ச அளவு ஃபஸ்ட் டே செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிடுங்க. அப்போ தான் அது வந்து ப்ராப்பராக செட் ஆகியிருக்கும். நைட் டின்னர் ஹோட்டல் போய் சாப்பிட போயிட்டோம். ஸோ அதனால் நைட் டின்னர் சமைக்கிற வேலை கிடையாது. ஸோ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போயாச்சு. இன்றைக்கி என்னோடய லைஃப் இப்படி தான் வந்து போணுச்சு. மோஸ்ட்லி கிச்சன் ஒர்க், கிச்சன் ரிலேட்டட் ஒர்க் அண்ட் வாட்சிங் மை சன், இதுதான் என்னுடைய டே இன் மை லைஃபாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.